நாளில் கூட அவருடைய சமூகத்தில் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, அவரை பாடும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த காலை நேரத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய சமூகத்தில் அவர் எங்களை நடத்தும்படியாகவும், அவர் இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாகவும், அவருடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளும்படியாகவும், அவருடைய பிரசன்னத்தின் மறைவில் எங்களை வைத்து அவர் எங்களை உற்சாகப்படுத்தி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாகவும் இந்த உலகத்துக்கு உப்பாகவும் எங்களை வைத்திருக்கிறார். இந்த ஒளியானது இந்த உலகம் முழுவதுமாய் கடந்து செல்லும்படியாக கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக, அவருடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்திருக்கிறார். அவருடைய வல்லமையின் கரம் எங்களை தாங்கி நடத்துகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த வருஷத்திலே நாங்கள் ஒரு மாதத்தை கடந்து 2 மாதத்தை கடந்து 2வது மாதத்திலே நடுப்பகுதியில் நிற்கிறோம். அவருடைய கிருபை, அவருடைய சமூகம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறது. அவருடைய பிரசன்னம் எங்களோடு இல்லாவிட்டால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவருடைய பிரசன்னம் எங்களை தாங்கி எங்களை வழி நடத்தி எங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தின் நிறைவிலே நாங்கள் வாழ்கிறோம். அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம். அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமுள்ள கரம் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அந்த இடத்திலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன தேவன், நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு சமாதானத்தில் கட்டளையிடுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நான் எல்லாருமாய் சேர்ந்து 63வது சங்கீதத்திலே நாங்கள் முதல் 5 வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். 63வது சங்கீதத்திலே முதல் 5 வசனங்கள் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக எங்களை நாங்கள் அவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறது. எங்களுடைய ஆத்மா அவரை நோக்கி அமர்ந்திருக்கும்படியாக அவரை எதிர்பார்க்கிறார். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் உடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மாவு மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல எங்களுடைய ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறதப்பா. கர்த்தாவே, எங்களுடைய ஆத்துமா உம்மை நோக்கி ஆண்டவரை காத்திருக்கிறதப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்களை, சுகத்தையும் ஜெயத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு கர்த்தாவே இந்த பூமிக்கு கர்த்தாவே நாங்கள் வெளிச்சமாய் மற்றவர்களிடத்திலே பிரகாசிக்கும்படியாக கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே, உம்முடைய வல்லக்கரம் எங்களை தாங்குகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே ருசியான ஒரு ஆகாரத்தை உண்டது போல கர்த்தாவே நாங்கள் திருப்தி அடைந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கர்த்தாவே உம்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தாவே அந்த வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். அப்பா, நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொண்டு நீர் எங்களை நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை உம்முடைய வல்லக்கரத்தினால் மூடி மறைத்தல்லும். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய மறைவிலை நீர் வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனைகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கிருபை உள்ள கரம் மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஆராதனையானது உம்முடைய சமூகத்திலே சுகந்த வாசனையாக கர்த்தாவே ஏற்றுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய ஆராதனையானது உம்முடைய சமூகத்திலே ஒரு சுகந்த வாசனையாக இன்பமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்பா,
நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி, எங்களை நடத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அவருடைய சமூகத்திலே சந்தோஷமாய் அவருடைய நாமத்தை உயர்த்தி, அவர் எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன், அவர் எங்களுடைய கண்மலையான தேவன். எல்லாருமாய் சந்தோஷமாய் நாங்கள் பாடுவோம். என் கண்மலையானவரே, கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உன் சிறகுகளின் நிழலில் மகிழ செய்தி, சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கிருபை தந்தீரையா, என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் நலனாரி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் நலனாரி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, என் பலவீன நேரங்களில்
பறக்கும் அம்புக்கு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஓடுவார். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஓடுவார். தேவன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ, ஒரு மாதையுமே உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு மாதையுமே உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவன் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இயேசு ராஜா என் பலனாகி எனக்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாகி எனக்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அப்பா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா, உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை நடத்துகிறவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதுனால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ கர்த்தாவே, நன்றி 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 ராஜா. ஓ ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. விளக்குகள் மத்தியிலே வாசம் பண்ணி அவராமங்களை உங்கள் மத்தியிலே உலாவுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹalleluya.
சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய சேட்டைகளின் நிழலிலே நாங்கள் அடைக்கலமாய் வந்திருக்கிற எங்களை நீர் ஏற்றுக்கொள்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி. நாங்கள் உங்களுடைய சேட்டைகளின் நிழலிலே நிற்கிற பொழுது ஆரோக்கியமும் சுகமும் சந்தோஷமும் சமாதானமும் நீர் காண செய்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சேட்டைகளின் மறைவிலே எங்களுக்கு ஆனந்த பாக்கியம் உண்டாயிருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சேட்டைகளின் நிழலிலே எங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. உமது சேட்டைகளின் நிழலிலே எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கிறது. உம்முடைய சேட்டைகளின் நிழலிலே எங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் உண்டாயிருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Forever, author of salvation.
Hallelujah.
அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ, ஒரு வாதையுமே உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையுமே உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நன்றி செலுத்துவோம். சிட்டைகளை நிறையவில்லை, அடைக்கலமாய் வந்திருக்கிற எங்களை நடத்துகிறது காய்கள் உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்கிறது காய்கள் கதாவே உம்முடைய வல்ல கரம் எங்களை தாங்கி நடத்துகிறது காய்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையின் கரம் எங்களை தாங்கி நடத்துகிறது காய்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கதாவே நீர் எங்கள் மத்தியிலே இம்மட்டுமாய் நடத்தி வந்த தெய்வம் தொடர்ந்தும் உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை மூடி உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய அன்பிலே இணைக்கப்பட்டவர்களாய் நீர் மறுபடியும் இந்த பூமிக்கு வருகிற பொழுது உம்மோடு கூட மனவாட்டியாக உம்முடைய ராஜ்யத்திலே எங்களை நிற்க செய்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். சமாதானத்தை கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். என்ன சொல்றது, இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் காலையில் எழுப்புகிற பொழுது எங்களுடைய மனதில் வர வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே நாங்கள் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் மறுபடி இந்த பூமிக்கு வருகிற பொழுது ஆயத்தம் உள்ளவர்களாய் உம்மோடு கூட நிற்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்ல வேண்டியவர்களாய். எல்லாருக்கும் தெரியும், நேற்று நாள் எல்லாரும் வருஷத்தில் ஒருக்காதான் எல்லாருக்கும் அன்பு பழகும். ஆனால் எங்களுக்கு தேவன் அன்பை அவருடைய
ரத்தத்தின் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நாங்கள் இன்று நாளில் நாங்கள் பார்க்க போறோம், நாங்கள் அன்பை குறித்து அல்ல, அன்பை குறித்து அல்ல, ஆதியில் பெற்றதான அந்த அன்பு எங்கே இருக்கிறது அதான் பார்க்க போறோம். ஏனென்று சொன்னால் எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் அன்பாய் இருக்கிறோம், தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறோம், தேவனை நேசிக்கிறோம், தேவனுக்காக வாழுகிறோம், தேவனுக்காக ஓடுகிறோம், தேவனுக்காக ஊழியம் எல்லாம் சொல்லலாம். நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய அந்த அன்பு முழுவதுமாய் இருக்கிறதா அதை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். the tragedy of forgotten love, அதாவது மறக்கப்பட்டதான அன்பினுடைய நிலை. எப்படி மறக்கப்பட்ட அன்பு? அவர் எங்களுக்கு ஒரு அன்பை கொடுத்திருக்கிறார், அந்த அன்பு மறக்கப்பட்ட நிலையிலே அது கவலைக்கிடமாய் இருக்குது. என்ன சொல்றது? தேவன் எங்களுக்கு கொடுத்த அன்பு கவலைக்கிடமான நிலைமையில இன்றைக்கு இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் வாசிப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 24வது அதிகாரம் 12வது வசனம். Matthew chapter 24 verse 12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். Because of iniquity shall abound, the love of many shall wax cold. இப்ப எங்க தமிழ் வேதாகமத்தில் எப்படி இருக்கிறது? அக்கிரமம் அதிகமாகிறதுனாலே அன்பு தணிந்து போகும். அப்ப ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னா, அதாவது அது குளிர்ந்து போய்விடும். இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னால், அக்கிரமம் அதிகரிப்பதினால் அநேகருடைய அன்பு குளிர்ந்து போகும் என்றிருக்கிறது. அதாவது உறை பனி போல குளிர்ந்து போகும். அதான் wax cold. அப்படி என்றால் நாங்கள் அக்கிரமம் செய்யாவிட்டாலும் தேவனுக்கோடு வாழ்ந்து தேவனுக்காக ஜீவித்து அவருக்காக ஊழியங்களை செய்து அவருக்காக வாழ்ந்தாலுமே இந்த உலகத்தினுடைய அக்கிரமம் எல்லாம் எங்களை தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒரு வகையில பிரிக்கிறது. அதைதான் மத்தேயுவிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கடைசி காலத்திலே நீங்க நல்லா வாழணும், சுகமாய் வாழணும், ஆசீர்வாதமாய் வாழணும், தேவனுக்காக வாழணும் என்று சொல்லி நினைத்தாலும் இந்த அக்கிரமம், இந்த உலகத்தினுடைய அக்கிரமங்கள் பெருகுகிற பொழுது தேவனிடத்திலிருந்து எங்களை அப்படியே தள்ளிவிடுகிறது. இன்றைக்கு சபையினுடைய பெரிய ஒரு ட்ராஜடி என்ன தெரியுமா? அதாவது பெரிய துயரமான காரியம் என்ன தெரியுமா? இந்த சபை தேவனுடைய பிள்ளைகளாய் கூடி வருகிற எல்லா சபையும் இன்றைக்கு சபைகளுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, இந்த அன்பு குறைகிறதை தவிர துன்பம் வருகிறதோ, சபைக்கு பாடுகள் வருகிறதோ, பிரச்சனைகள் வருகிறதோ, எதிர்ப்புகள் வருகிறதோ, அது பிரச்சனை இல்லை. தேவனுடைய அன்புல இருந்து சபைக்கு வருகிற உபத்திரவம் பெருசல்ல, சபைக்கு வருகிற பிரச்சனை பெருசல்ல, சபைக்கு வருகிற எதிர்ப்பு, சபையிலே வருமானம் இல்லை, வறுமை, சபையில் உள்ளவர்கள் ஏழ்மையா இருக்கிறார், அது இல்ல பிரச்சனை. தேவனுடைய அன்பு குறைகிறது. காரணம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்த பொழுது நாங்கள் பெற்றுக்கொண்டதான அந்த அன்புக்கு இணையாக இன்றைக்கு நிற்கிறோமா என்று சற்று திரும்பி பார்த்தால், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு ஆரம்பித்து வந்த நாளிலே நான் கர்த்தருக்காக இதை செய்வேன், அப்படி வாழ்வேன். இப்ப அந்த அன்பு அதே நிலைமையில இருக்கிறது. இப்ப எங்களுடைய பாராமீட்டர் சொல்லுது, நாங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலே 100% தேவனை அன்பு செய்தோம். ஆனா இப்ப தேவனுடைய அன்பு எங்க இருக்கிறது? 100% இருக்கிறதா? 50% இருக்கிறதா? 60% இருக்கு. நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் எல்லாரும்
கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், உண்மைதான். ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு பிரச்சனைனால் எங்களுடைய அன்பு கொஞ்சம் தணிந்து போயிருக்கு. அதை தான் கர்த்தர் இந்த காலை சொல்றார். அதனால சொல்றேன், you are busy with my work. I know you are busy with ministry, you are busy with gospels, you are busy with evangelism. நாங்க எல்லா காரியத்திலையும் பிஸியா இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே, தேவனுக்காக வாழ்கிறதிலே, தேவனுக்காக ஓடுகிறதிலே, தேவனுக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறதிலே பிஸியா இருக்கிறோமே தவிர அன்பிலே இல்லை. அதை தான் சொல்லுகிறார் தேவன். அவர் சொல்லுகிறார், நாங்கள் எதை செய்தாலும், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அந்த ஜீவன் தங்கி இருக்கிறதே அந்த அன்பினால தான். அப்ப அந்த அன்பு பரிபூரணமாக இல்லாவிட்டால் ஒரு காரியம் சொல்றேன், யூ பிஸி. இன்றைக்கு எப்படின்னு சொன்னா, அந்த கூட்டம், இந்த கூட்டம், அங்க கூட்டம், இங்க கான்ஃபரன்ஸ், இங்க இப்படி நடக்கிறது, பிஸி. உலகம் எப்படி பிஸியா போகிறதோ இன்னைக்கு சபைகளும் பிஸியா தான் போய் கொண்டிருக்கே தவிர தேவனுடைய அன்புல வளரணும் என்கிற அந்த ஐக்கியம், அந்த ஆர்வம் இல்லாமல் போகிறது. இன்னைக்கு தீவிரமாக இருக்கிறோம், ஊழியம் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், தீவிரம் இருக்கிறதே தவிர அந்த தீவிரத்திற்கேற்ற அந்த அன்பு இருக்கிறது. இந்த அன்புடைய அழகு என்ன தெரியுமா? The beauty of the love. அது என்பதிலுமா இருந்தது. ரட்சிக்கப்பட்ட நாளிலே, எங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த நாளிலே, எங்களை கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்த நாளிலே அன்றைக்கு வந்தது அன்பு. அந்த அன்புடைய அழகு வித்தியாசம். அதான் அன்புடைய அழகு. ஏனென்றால் எதையும் பார்க்க மாட்டோம், யாரையும் பார்க்க மாட்டோம், எதுக்காக கவலைப்பட மாட்டோம். முதல் அன்பு, the first love. அதான் first love. ஜெபத்தில் தீயாய் நிற்போம், துதிக்கிறதுல தீயாய் வேலை செய்வோம், தேவனுடைய வார்த்தையில பசி. எப்படின்னு சொன்னா, பசி ஒரு பகலைக்கு பசி வந்ததுக்காக இரவைக்கு பசி வராதுன்னு சொல்ல முடியுமா? பகலைக்கு பசித்தால் இரவைக்கும் பசிக்கும், இரவு பசித்தால் விடியும் பசிக்கும். இந்த பசி எப்படி வருகிறதோ அப்படித்தான் எங்களுடைய ஆரம்பத்தில் எங்களுடைய அன்பு இருந்தது தேவனோட. காலை மாலை எவ்வேளையும் நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். இதுதான் ஆரம்பத்தில், இதுதான் அன்பினுடைய அழகு. சாட்சி சொல்லுகிறதுக்கு தைரியமா இருப்போம், கர்த்தருக்காக ஓடுகிறதுல தைரியமா இருப்போம். ஆனால் தேவனுடைய அந்த அன்பு அப்படியே தணிந்து போகிற பொழுது அதுல இருக்கிற அந்த பியூட்டினஸ் அப்படியே இல்லாமல் போகிறது. ஒரு வீட்டுக்கு பெண் பார்க்க போனாலும், அப்படி இல்லாவிட்டால் ஒரு காதலனை சந்திக்க போனாலும் எப்படி போவோம்? அலங்கோலமா போவோம். அன்றைக்கு தான் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்லயாவது வேண்டி டெக்கரேட் பண்ணிட்டு போவோம். ஏன்? அழகு. அவர் எங்களை பார்க்கணும். ஏன்னா நான் முதல் பார்க்க போகிறேன், முதல் அவரை சந்திக்க போகிறேன், முதல் நான் போக போகிறேன். தேவனுடைய சமூகத்துக்கு வந்த பொழுதும் நான் முதல் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வந்திருக்கிறேன், அவருடைய சபையிலே வந்திருக்கிறேன், அவருடைய ஊழியத்துக்காக வந்திருக்கிறேன். எப்படியாவது, ஏதாவது, எங்கேயாவது, யாருக்காவது. ஆனால் காலம் போக என்ன திரும்ப நடக்கிறது? கர்த்தர் எங்களோட இருக்கிறார். நாளைக்கு சொல்லலாம். அவருக்கு இன்றைக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க, கர்த்தருக்காக வாழுங்கன்னு சொன்னாலே பிரச்சனை. இன்றைக்கு அதை சொல்லுகிறதுனால இன்றைக்கு இந்த உலகம் என்ன தெரியுமா செய்ய ஆரம்பிச்சிருக்குது? தேவனுடைய அன்பை பற்றி சொல்லுகிறதுக்கு தடைகளை உருவாக்கி இருக்கு. தேவனுடைய அன்பை பற்றி நீங்கள் சொல்லுகிறதை மற்றவர்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நாங்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடாது. அதையும் மீறி சொன்னால் எங்கள் சிறைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை வரும். எதுக்காக? அன்பின் நிமித்தமாக. இந்த அன்பை சொல்லுகிறது நிமித்தமாக அதை குறித்து பவுலும் சீலாவும் கவலைப்படவே இல்லை. அவர்கள் தேவனை அறிவிக்கிறதிலே கவலைப்படவே இல்லை. சிறைக்கு போனார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை அவன் சொல்லும் வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. அவனையும் சிறையில் அடைக்கிறார்கள்.
யோவான் என்ன செய்கிறார்கள்? பத்மோஸ் என்கிற அந்த தீவில கொண்டு போய் போட்டு விடுகிறார்கள். காரணம் என்ன? இந்த அன்பை பத்தி சொல்லுவான். ஏன்னா யோவானுக்கு தான் தெரியும் அவன் எவ்வளவு அன்பான சீசன். அதுக்காக தான் வேதத்தில் அவனுக்கு என்ன சொல்றது? தேவனுக்கு அன்பா இருந்த சீசன் சொல்லி இருக்கிறார். இந்த அன்பா இருந்த சீசனுக்கு தெரியும் இந்த அன்பினுடைய அர்த்தம் என்ன என்பதை. இவனை விட்டா இவன் அன்பை குறித்து சொல்லிடுவான்னு சொல்லி அவனை கொண்டு போய் ஒரு தீவுல விட்டுட்டாங்க. ஆனா அந்த அன்பு நிக்குமா? தனியாது. இந்த அன்பினுடைய அழகு எப்படி தெரியுமா இருக்குது? வாசிங்க, எரேமியா 2வது அதிகாரம் 2வது வசனம். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி, நீ போய் எருசலேமினுடைய செவிகள் கேட்கும்படி சொல்லு. கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும், நீ ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது, வறண்டு போய் இருக்கிற பொழுது, உன்னுடைய அழகெல்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுது, ஒருவருமே உன்னை கண்டு கொள்ளாமல் இருக்கும் பொழுது, நீ வந்த ஒரு அழகு இருக்குதே, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வாழ்க்கப்பட்டு வந்த அந்த முதல் அன்பு இருக்கிறதே, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தேவன் என்று சொல்லி நீ வந்த அந்த முதல் அன்பு இருக்கிறதே, அது போலவே நீ கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சமூகத்திலே நீ வந்த அந்த அன்பு இருக்கிறதே, அந்த அன்புக்கு எப்படிப்பட்ட வரைவிலக்கணம் இருக்கிறது என்கிறத நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு எனக்கு தெரியும். நீ முதல் வந்த பொழுது உன்னிடத்துல இருந்த அன்பு எனக்கு தெரியும். ஆனா இப்ப அந்த அன்பு இல்லைன்னு சொல்றேன். நான் நினைக்கலாம், தேவனோட நல்லா தானே இருக்கிறோம், எதுக்காக ஆண்டவர் இப்படியெல்லாம் பேசுறார்? ஆனா அவர் இப்படியெல்லாம் பேசுவாரா இருந்தா எங்கேயோ ஒரு பக்கம், எங்கேயோ ஒரு இடத்துல எங்களுடைய வாழ்க்கையில அன்புல ஒரு ஒரு பாயிண்ட் கீழே இறங்கினாலும் அது அவருக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பிலே ஒரு பாயிண்ட் கீழே இறங்கினாலும் அது அவருக்கு சித்தம் இல்லை. அவர் என்ன தெரியுமா செய்கிறார்? அது அப்படியே மேல கொண்டு போய் வைக்க விரும்புகிறார். அதனாலதான் சொல்றாரு, நீ உன் இளம் வயதுல, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுகிறது, உன் இளமை கால அன்பையும் உன் மணமகள் கால சிநேகத்தையும் நான் நினைக்கிறேன். எப்படி? உன்னுடைய இளமை கால அன்பும் நீ மணமகன் காலத்திலே நீ உனக்கு எப்படி அன்பு இருந்ததோ அப்படி நான் நினைவு கூறுகிறேன் எப்படி இருந்தது உன்னுடைய அன்பு என்று சொல்லி. ஆனால் இவ்வளவெல்லாம் நடக்கும் பொழுது என்ன சொல்றது? இந்த முதலாவது அன்பு, நாங்கள் தேவனோடு வைக்கிற இந்த முதலாவது அன்பு எப்படின்னு சொன்னா அது ஒரு உறவு. அப்படி இல்லைன்னு சொன்னா அது ஒரு நெருப்பு. நெருப்பு அணைஞ்சு கொண்டே போகாது, பத்தி கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு தீ, அது பத்தும். அது ஒரு உறவு, அது வளர்க்கும். அது பசி, நேரத்துக்கு நேரம் பசிக்கும், பசிச்சு கொண்டே இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா சிலருக்கு பசிச்சு கொண்டே இருக்கும். அது போலதான் தேவனோடு இருக்கிற எங்களுடைய அன்பும் அடிக்கடி பசிக்கணும், அடிக்கடி அது தீயாய் பற்ற வேண்டும். அது ஒரு நல்ல ஒரு உறவை போல அப்படியே நீடித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். எப்படி ஒரு புது மணமகன் தன்னுடைய மனைவி இடத்திலே எப்படி முதலாவது சந்திக்கும் பொழுது ஒரு அன்புக்குள், அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர் மணவாளனும் நாங்கள். இதனாலதான் சொல்றேன், இப்ப மணவாளன் மணவாட்டின்னு சொன்னா கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, 1 வீக், 1 மந்த் மணவாளன் மணவாட்டி, பிள்ளையெல்லாம் பிறந்ததுக்கு பிறகு குடும்பமா மாறி. ஆனா ஆண்டவர் எப்பயுமே என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? மணவாளன் மணவாட்டி. அப்படியா இருந்தா எப்படி இருக்கணும்? இந்த அன்பு எப்போதுமே இதே மாதிரி இருந்து கொண்டிருக்கணும், தேவனுடைய அன்பு. அதைத்தான் அவர் சொல்றார், மணவாளன் மணவாட்டிக்குரிய அன்புல நீங்க என்னோடு கூட அப்படியே தொடர்ந்து இருங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். நேரம் கொடுப்பான், அவனுக்காக எல்லாவற்றையும் கொடுப்பான், அவனுடைய கவனத்தை கொடுப்பான். இதான் மணவாளனுடைய அன்பு, இதான் மணவாட்டியுடைய அன்பு. எப்படி? மணவாட்டி தன்னுடைய மணவாளனுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாம் கொடுப்பார். எவ்வளவு நேரம் தேவையோ கொடுப்பார். எவ்வளவு நேரம் எதை எதிர்பார்க்கிறாரோ அதையெல்லாம் கொடுப்பார்.
அப்படியே தான் நாங்கள் முதல் நாளில் தேவனுடைய சமூகத்தில் வந்த பொழுது அவர் எப்படியெல்லாம் விரும்புகிறாரோ, எவ்வளவு நேரம் கேட்கிறாரோ, எப்படியெல்லாம் கேட்கிறாரோ கொடுத்தோம். ஆனா காலம் போகிற பொழுது என்ன சொல்லுகிறது? உலகத்தினுடைய இந்த அக்கிரமங்கள் பெருகுகிற பொழுது, உலகத்தினுடைய இந்த ஆசைகள், இச்சைகள், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த சாத்தானுடைய கிரியைகள் எவ்வளவு வெளியரங்கமாக இருக்கிறது, எவ்வளவு பெருகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பலரும் பல கதையை சொல்லலாம். ஆனா யார் என்ன கதை சொன்னாலும் எங்களுக்கு தேவையானது ஒன்று. அதான் மார்த்தாளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் லவ். அந்த ஃபர்ஸ்ட் லவ் அதனுடைய அழகே வித்தியாசமா இருக்கு. அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் இந்த காலை நேரத்தில். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சலசலப்பு, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சங்கடம் உருவாகிறது எங்களுடைய அன்பில. அந்த அன்பு என்ன செய்கிறது? அப்படியே ஸ்லோ, அப்படியே கிராஜுவலி அப்படியே கீழே இறங்கி கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னு தெரியல. நாங்கள் அதை திரும்பி பார்க்கிற பொழுது பார்த்தா எங்களுடைய குடும்பத்துடைய பிரச்சனையா இருக்கும், கவலைகளா இருக்கும், மனதுடைய பாரங்களா இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் சில நேரம் எங்களுடைய உறவுகள் மத்தியிலே இருக்கிற குழப்பங்களா இருக்கலாம். அப்படி இல்லாது விட்டால் தேவனோடு எங்களுக்கு இருக்கிற உறவுகள்ல சரியான நிலை இல்லாமல் இருக்கலாம். இல்லாவிட்டால் சபையோடு, தேவனுடைய ஊழியர்களோடு, தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கிற உறவுல ஏதோ ஒரு மந்த நிலை இருக்கலாம். ஆனால் இது எங்களை தேவனிடத்திலிருந்து பிரிச்சிடக்கூடாது. அதனால தான் பவுல் என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அவர் மணவாளன், இன்னமும் எனக்கு மணவாளன். ரட்சிக்கப்பட்ட நாளை மணவாளன், இன்றைக்கும் மணவாளன், நாளைக்கும் மணவாளன். நான் அவரிடத்தில் போகும் வரைக்கும் அவர் எனக்கு மணவாளன், நான் அவருக்கு மணவாட்டி. அப்ப ஃபர்ஸ்ட் லவ்லயே தான் இருக்குது. இன்னும் அந்த லவ் மாறவே இல்லை. ஆனா இது என்ன நடக்குது தெரியுமா? அக்கிரமம் அதிகரிக்கிறதுனால இந்த அக்கிரமத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது எங்களுக்கு இருக்கிற இந்த அன்பு குறைந்து கோபமா மாறுகிறது, கவலையாக மாறுகிறது, வேதனையாக மாறுகிறது, கஷ்டமாக மாறுகிறது. ஆனால் இதே தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து யாருக்கு தெரியப்படுத்துங்க? மணவாளன்ட்டு சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர்கிட்ட நாங்கள் சொல்லாதபடியாதான் பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறது. நாங்கள் தேவனுக்காக வேலை செய்யலாம், தேவனுக்காக ஊழியம் செய்யலாம், தேவனுக்காக வாழலாம். ஆனா அது என்ன நடக்குது தெரியுமா? நாளுக்கு நாள் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எங்களை அப்படியே கிராஜுவல் அப்படியே கீழே இறக்கி கொண்டே போகிறது. ஃபயரா இருந்தோம், பவர்ஃபுல்லா இருந்தோம், அப்படியே கீழே இறங்குது. இதுதான் எபேசு சபையுடைய நிலைமை இருந்தது. இப்படிதான் எபேசு சபையுடைய நிலைமையும் இருந்தது. அந்த எபேசு சபையுடைய நிலைமை இந்த நிலைமைக்கு இருந்தது நேரத்தில் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், நீ என்ன நிலைமையில இருந்தா என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ எங்க இருந்த, அன்புல எந்த லெவல்ல இருந்தா என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ அன்பிலே எந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்தா என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனா இப்ப நீ எங்க இருக்கிறது என்கிறதை அதையும் நான் அறிந்திருக்கிறேன். வாசிக்க பாப்போம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து அவருடைய தூதனை அனுப்பி யாருக்கு சொல்லுகிறார்? யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். இதுதான் உன்னுடைய நிலைமையா இருக்கிறது, இதுதான் உன்னுடைய நிலைமை.
வாசிப்போம். முதலாவது வசனத்திலிருந்து வாசிப்போம். முதலாவது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் கிரியைகளையும் அறிந்திருக்கிறேன், நீ படுகிற பிரயாசத்தையும் அறிந்திருக்கிறேன். இப்ப எங்களுக்கும் அதுதான் சொல்றார் ஆண்டவர். என்னன்னு சொன்னா, தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது நாங்கள் செய்கிற கிரியைகளோ, கஷ்டங்களோ, நஷ்டங்களோ, வேலைகளோ, ஊழியங்களோ, பாடுகளோ இதை அல்ல. அவர் சொல்றார், உன்னுடைய கிரியைகளையும் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பாடுகளையும் அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், எப்படி சகித்து 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 இந்த ஊழியத்துல உன்னுடைய வாழ்க்கையில குடும்பத்துல நீ நடத்தி கொண்டு ஓடிக்கொண்டு போகிறாய் என்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டு அறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் இப்ப ஆண்டவர் சொல்ற எவ்வளவு பெரிய ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் பாருங்க. நீ எப்படியெல்லாம் கஷ்டப்படுற, நீ எப்படி வாழ்க்கையில, குடும்பத்துல, சபையில, இந்த பூமியில, இந்த உலகத்துக்கு மத்தியில எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறோம் என்கிறத, எப்படியெல்லாம் வாழ்கிறோம் என்கிறத தேவன் காண்பிக்கிறார். இப்ப தேவன் காண்பிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், I know everything. எனக்கு தெரியுது, உன்னுடைய நிலைமை தெரியுது, உன்னுடைய கஷ்டம் தெரியுது, உன்னுடைய பாடுகள் தெரியுது, பிரச்சனைகள் தெரியுது. அது உண்மைதான். Yes, I know. பட் இது இல்லை, இது முக்கியம் இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். ஒரு குளிர்ந்த இருதயம், ஒரு குளிர்ந்து போனதான, அதாவது என்ன சொல்றது, அணைந்து போன ஒரு குளிரான ஒரு இருதயத்துடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? ஆத்துமாக்கான பாரம் இருக்காது. ஜெபம், அந்த ஜெபத்துல ஒரு வல்லமை இருக்காது. அந்த கண்ணீரோடு ஜெபிக்கிற, ஆரம்பத்தில் கண்ணீரோடு ஜெபித்து அவருடைய சமூகத்தில் இணைந்த அந்த ஜெபம் இருக்காது. அக்கிரமங்கள், பிரச்சனைகள், பாவங்களை குறித்த ஒரு உணர்வு இருக்காது. ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுகிறோம், ஆனா அதுல ஒரு உணர்வு இருக்காது. பாடலாம், துதிக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா அந்த ஒரு தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு உணர்வு அதுக்குள்ள இல்லாமல் போகலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ என்ன நிலைமையில இருக்கிற என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நீ என்ன நிலைமையில போய்கொண்டிருக்கிற என்பதையும் அறிந்திருக்கிறேன். நீ பட்ட கஷ்டத்தை மாத்திரமல்ல, துன்பங்களை மாத்திரமல்ல, பிரச்சனைகளை மாத்திரமல்ல, என்ன நிலைமையில நீ போய்கொண்டிருக்கிற என்பதையும் கூட நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கிறது. நீ ஆதியிலே நீ தேவனிடத்தில் வந்த பொழுது, தேவனுடைய சமூகத்துக்கு ரட்சிக்கப்பட்ட நாளிலே வந்த பொழுது இருந்த அந்த அன்பை நான் அறிந்திருக்கிறேன். அந்த அன்பு இப்ப இல்லை. அந்த அன்பை குறித்து எனக்கு நன்றாக தெரியும். நீ எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிற, பாடுகள் படுகிற, பிரயாசப்படுகிற, ஆனால் நீ ஆதியில கொண்டிருந்த இந்த அன்பை நான் அறிந்திருக்கிறேன். அந்த அன்பு இந்த அன்பு இல்லை. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, நீ எந்த நிலைமையில இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து இப்ப நீ மனம் திரும்ப வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாய். அதான் நான் புனக்கிழமை பார்த்தோம். எங்களுடைய மனம் திரும்புதல், பரிசுத்தமாக தேவனிடத்தில் சேர்க்கிறது, விசுவாசம் நாளுக்கு நாள் நடக்க வேண்டிய ஒரு காரியம். இது ஒரு நாள் தவறினாலும் தேவனோடு இருக்கிறதான அந்த அன்பிலே நாங்கள் இல்லை என்பது அர்த்தம். தேவனோடு இருக்கிறோம், தேவனோடு வாழ்கிறோம், அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆனா அந்த அன்பினுடைய அளவு குறைகிறது. அது மெதுவாக எப்படி சொல்லு, fade slowly.
அப்படியே மெதுவாக அப்படியே மறைகிறது. எப்படி ஒரு பனிக்கட்டி இந்த இடத்துல வைத்து ஒரு வெக்க வர்ற நேரம் அது எப்படி அப்படியே மெதுவாக கரையாது, உடனே கரையாது, மெதுவாக கரையும். அப்படித்தான் என்ன நடக்கிறது, இந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிறது, தனிந்து போகிறது. இது எங்க கொண்டு போய் விடுகிறது, இந்த அன்பை முழுவதுமாக அப்படியே இல்லாமல் ஆக்கி விடுறது. அதுக்கு பிறகுதான் அனைவருக்கு என்ன நடக்குது, ஆலயத்துக்கு போக முடியாது, ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, தேவனுடைய பிள்ளைகளோட சமாதானமா இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது, உறவுகளோடு இருக்க முடியாது, தேவனோடு இருக்கிற உறவுல ஒரு சமாதானம் சந்தோஷம் இருக்காது. தேவனிடத்துல போனாலும் கஷ்டப்படுகிறோம், ஜெபிக்கிறதுக்கு துதிக்கிறதுக்கு ஆனால் அந்த அன்பு எங்களுக்குள்ள வருகிற பொழுது மாற்றுகிறது எல்லாவற்றையும். ஆனால் ஒரு திரும்ப ஒரு குரல் கேட்கிறது. அந்த மணவாளன், இப்ப மணவாளன் வந்து பார்க்கிறார், மணவாட்டியை அவருக்கு தெரியும், இந்த மணவாட்டியை குறித்து அவருக்கு தெரியும். இவள் எனக்கு என்னோட அவ்வளவு விருப்பமாயிருந்தால், பிரியமாயிருந்தால், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால நேற்று தான் நான் வந்து இவளை பெண் பார்த்து விட்டு போனேன். அதுக்கிடையில யாரோ ஒரு ஆள் என்ன நடந்துட்டாங்க, போய் குழப்பிட்டாங்க. இப்ப மணவாளன் வந்து சொல்லுகிறார், எனக்கு தெரியும், நான் இவள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாலும், நேற்று ரட்சிக்கப்பட்டாலும், 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு மேல் ரட்சிக்கப்பட்டது, எனக்கு தெரியும் அவன் என்னோடு எவ்வளவு அன்பா இருந்தான் என்றது. ஆனா அந்த அன்புல ஒரு விரிசலை உண்டு பண்ணுகிறதுக்காக யாரோ எந்த காரணத்தினாலோ ஏதோ ஒரு விஷயத்தினாலோ அந்த அன்புல யாரோ மாற்றிட்டாங்க. இப்ப ஒரு குரல் கேட்குது, மணவாளன் கால் பண்ற. இப்ப மணவாளன் கண்ணோட எப்படி இருக்கிறது, மணவாளன் கால் பண்ண உடனே ஒரு பதட்டம். எப்படி பதட்டம், ஐயோ இவருக்கு யாரோ. ஆனா மணவாளன் உண்மையாய் அன்பு செய்கிற மணவாளனுக்கு இந்த மணவாட்டியை குறித்து தெரியும். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சு. இப்ப நாங்க தேவனுடைய சமூகத்துல போய் நிக்கிற பொழுதே, எங்களுடைய கண்களை பார்க்கும் பொழுதே அவருக்கு தெரியும். நாங்கள் தேவனுடைய சமூகத்துல போய் இருந்து பேச ஆரம்பிக்கிற பொழுதே அவருக்கு தெரியும், மனதில் ஒரு சஞ்சலம், ஒரு அமைதி இல்லை, ஒரு போராட்டம், பிரச்சனை. இது நிமித்தமாய் அந்த அன்பில் ஒரு கொஞ்சம், இதுக்கும் அன்புக்கும் தொடர்பு இல்லை. ஆனா இது எங்களை என்ன செஞ்சிட்டது, அந்த அன்பை அப்படியே ஒரு படி மேல போய்விட்டது, அன்புக்கு மேல. 5வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, இன்ன நிலைமையில இருந்து விழுந்தாய் என்பதை நீ நினைத்துக்கொள். ஃபர்ஸ்ட் பிரேயர், ஃபர்ஸ்ட் ரிபெண்டன்ஸ், அதாவது முதலாவது ஜெபம், முதலாவது மனம் திரும்புதல், முதலாவது நீர் கர்த்தருடைய சமூகத்திலே விட்ட கண்ணீர், முதலாவது தேவனுடைய சமூகத்திலே நீர் பட்ட சந்தோஷம், முதலாவது நீர் தேவனுடைய சமூகத்திலே முதலாவது நாள் வந்து நின்ற பொழுது பட்ட அந்த ஆனந்தம், எல்லையில்லாத அந்த சந்தோஷத்தை நினைத்துக்கொள். மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்ப நீ அன்பில்லாம வாழ்கிறது அன்றில்ல, அன்பு இல்லாம நடந்து கொண்டிருக்கிறாய் என்றதல்ல, நீ என்னிடத்தில் அன்பா இல்லை என்கிறதல்ல. இது ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சியா இருக்கிறது. தேவன் அந்த அன்புல ஒரு என்ன சொல்றது, நேர்கோடு இல்லை, அது அங்கங்க வளைஞ்சு போயிடுது. பிரச்சனை வார நேரம் அப்படியே தோய்கிறது. ஒரு தேவனுடைய வல்லமை வருகிற பொழுது அப்படியே திடீரென்று மேலே எழும்புகிறது. ஆனா அவர் சொல்றார், அது இல்லை எனக்கு வேணாம். எப்படி இந்த முதலாவது அன்பு ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பு எப்படி இருந்ததோ அதே அன்பு அப்படியே அவரை நோக்கி, அவருடைய கண்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அதுதானே சங்கீதக்காரன் சொல்லுவான், என்னுடைய ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது, நோக்குகிறது. என்னன்னு சொன்ன, அவர் நோக்கின்னு சொன்னா அவரை பார்த்து பேசுறது, அவரை பார்க்கிறது வேற, நோக்குகிறது வேற. நோக்குகிறது என்று சொல்லுகிறது வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் வராது. அந்த இடத்துல எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருமா இருந்தால் அதுக்கு அது இடம் கூடாது. ஒரே நோக்கம், ஒரே ஃபோக்கஸ், ஒரே குறிக்கோள், அன்பு மட்டும்தான். ரிமெம்பர், repent and return. நினைத்துக்கொள், மனம் திரும்பு, மறுபடியும் வா. அதை தான் அவர் சொல்றாரு. நீ வேற எதுவுமே செய்ய தேவையில்லை.
நீ எதுக்காகவும் எதை குறிச்சும் கவலைப்பட தேவையில்ல. நீ இருந்ததான அந்த அன்புல எப்படி இருந்தாயோ எனக்கு உடனே தேவையில்லை. யார் என்ன சொன்னாங்களோ, யார் எதை சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நீ எப்படி இருந்தியோ அதே நிலைமையில எனக்கு என்னிடத்துல. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த காலங்களில் தேவனாய் கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் எங்களுக்கு அந்த அன்பை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உனக்காக நான் மரித்து உனக்காக என்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறேனே. நான் உன்னிடத்தில் எதுவுமே எதிர்பார்க்கவில்லை, உன்னிடத்தில் எதையுமே நான் கேட்கவில்லை. அன்பு அன்பு உன்னுடைய இருதயம். அதனால தானே இருதயத்தில் நாங்கள் முதலாவது சிந்தை இல்லை, அதுக்கு பிறகு இருதயம் இல்லை. ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது ஃபர்ஸ்ட் ஹார்ட். அவர் இருதயத்தை எதிர்பார்க்கிறார், எங்களுடைய உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். அதுக்கு பிறகுதான் எங்களுடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாவற்றையும். ஆனால் அவர் முதலாவது எங்களிடத்தில் கேட்கிறது எங்களுடைய இருதயம், முழு இருதயம். இங்க தொட்டு இங்க தொடுறதில்ல, இங்கதான் ஃபர்ஸ்டா தொடுறார். தேவன் தலையை தொட்டு அதுக்கு பிறகு இருதயத்தை தொட மாட்டார். அவர் இருதயத்தை தான் நேராக கேட்ச் பண்ணுவார். என்னுடைய இருதயத்தில் தான் அவர் பதியணும். அவருடைய நினைவுகள், அவருடைய அன்பு, அவருடைய பாசம், நேசம், அவருடைய தியாகங்கள் எல்லாம் எங்களுடைய இருதயத்திலே. உமது வாக்கை என் சிந்தையிலே வைத்து வைத்தேன். அப்படியா இருக்குது? எப்படி சொல்றார்? உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்துள்ளேன். அப்படியே அந்த வைத்து வைத்துள்ளேன் என்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அது உள்ள இருக்குது, நீங்க எடுத்தா திரும்பவும் உள்ளதான் இருக்குது. உள்ள இருக்கிறது, அந்த உள்ள இருக்கிற பொழுது அதை நான் எடுத்து வீசிவிட்டால் மறுபடியும் பார்க்கிற பொழுது மறுபடியும் அங்கதான் இருக்கிறது. அந்த வாக்கு மாறுதே இல்லை. என்னன்னு சொன்னால் தேவனுடைய அந்த வாக்கு அங்க இருந்து கொண்டே இருக்கிறது, எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற விதமா இந்த வாக்கு வேலை செய்கிறது, வார்த்தை வேலை செய்கிறது. வாக்குன்னு சொல்லுகிறது வார்த்தை. தேவனுடைய வார்த்தையினுடைய இருதயத்தில் இருந்து கொண்டே வைத்து வைத்துள்ளேன், கவனமாய் வைத்திருக்கிறேன், அதை யூஸ் பண்ணுகிறேன். அதை யூஸ் பண்ண 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 அது குறைவுபடவே இல்லை, அது இருந்து கொண்டே இருக்கிறது. அதை தான் அவர் சொல்றார், வைத்து வைத்துள்ளேன். யாரும் அதை எடுக்க முடியாது. சபைகள் இருக்கலாம், பாடல்கள் இருக்கலாம், துதி இருக்கலாம், ஆராதனை இருக்கலாம், ஜெபம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் அந்த சபையிலே தேவன் எதிர்பார்க்கிற அந்த அன்பு, அவர் எதிர்பார்க்கிறதான அந்த ஏக்கம் இல்லை என்று சொன்னால் அதுதான் கவலைக்கிடமான காரியம். அதுதான் கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப மணவாளன் மணவாட்டியை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த வைத்திருந்த அன்பு குறைகிற பொழுதுதான், ஐயோ நான் இவளை பார்க்கும் பொழுது, முதலாவது பார்க்கும் பொழுது எப்படி ஒரு அன்பு இருந்தது, யாரோ இவளை திசை திருப்பிட்டாங்க, யாரோ இவளை குழப்பி விட்டாங்க. தேவன் எங்களை பார்க்கும் பொழுது அப்படிதான் சொல்றார், எனக்கு தெரியும் நீ என்னோட அன்பே இருந்த உன்னுடைய சபையில் சொல்றார், நீ பட்ட பிரயாசங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், நல்லவர்களை சகித்தது, திரும்ப செய்கிறவர்களை சகித்தது எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனா ஒரே ஒரு குறை, உன்னிடத்துல எந்த ஒரு குறையும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கை பெர்ஃபெக்டா இருக்குது. கர்த்தருக்காக வாழுகிற எங்களுடைய வாழ்க்கை பெர்ஃபெக்டா தான் இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு குறை, ஆதியில இருந்த அந்த அன்பு கொஞ்சம் குறைஞ்சிட்டு. பாருங்க, அந்த சபையை குறித்து நல்ல விஷயம் எவ்வளவு சொல்றார், சொல்லிட்டு சொல்றார் பாருங்க, உன்னுடைய அன்பு இல்லைன்னு சொல்லல, உன்னுடைய அன்பை நீ விட்டுட்டேன்னு, தொலைந்து போயிட்டேன்னு சொல்லல. அந்த ஆதியில இருந்த அன்புல இருந்து ஒரு பாயிண்ட் குறைஞ்சிட்டு. அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக ஆண்டவர் எப்படி எல்லாம் சொல்றார். அவருக்கு அந்த ஒரு பாயிண்ட்டும் முக்கியம். ஏன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும், அவருக்காக வாழ்கிற வாழ்க்கை தெரியும். ஆனால் அந்த வாழ்க்கையில இருக்கிற அந்த அன்பில ஒரு பாயிண்ட் குறைகிற பொழுது அவர் எவ்வளவு ஏங்குகிறார் பாருங்க. இதுதான் மணவாளன் மணவாட்டியின் மேல், மணவாட்டி மணவாளன் மேல் வைக்கிற அந்த ஏக்கம், the first love. எல்லாம் இருக்குது சபையில், ஆனால் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதா, அவருடைய சமூகம் நிறைந்திருக்கிறதா?
அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் என்ன சொன்னா, அவர் தண்டிக்கல. அவர் சபையை இப்ப மத்த எல்லா சபைக்கும் அவர் கண்டிக்கிறார், கண்டித்து உணர்த்துறார். மத்த எல்லா சபைகளையும் பார்த்து மத்த எல்லா சபைகளையும் கண்டித்து உணர்த்துகிறார். ஆனா அவர் சொல்றார், நீ ஆதியில இருந்த அந்த அன்பு, அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக அவர் சொல்றார், நீ இப்படியே இருப்பையா இருந்தா உன்னிடத்தில் எவ்வளவோ பண்ற சபைகளை, சிவன சபை இருந்தது, பெர்கமு சபை இருந்தது, தியத்ரா சபை இருந்தது, எல்லா சபையிலையும் பார்க்கும் பொழுது தலைகளா இருந்தாங்க. ஆனா இந்த எபேசு சபையில ஜஸ்ட் லவ் குறைஞ்சிட்டுது. ஒரு பாயிண்ட் லவ் குறைஞ்சிட்டுது. அந்த லவ்வுக்காக என்ன சொல்லுகிறார், நீ இப்படி தொடர்ந்து இதே மாதிரி இருப்பியா இருந்தால் உன்னிடத்துல இருந்து என்னுடைய விளக்கு தண்டை நான் உன்னை தூர தள்ள மாட்டேன். நீ எப்படி பிரகாசிக்கிறியோ, அந்த பிரகாசிக்கிறதுக்கு எப்படி என்னுடைய சமூகம் முன்னோடு இருக்கிறதோ அது முதல போல இருக்காதுன்ற. அதான் அவருடைய அர்த்தம். இது உலகத்தில் உள்ள மக்களுக்காகவோ, உலகத்தில் வாழ்கிற ஜனங்களுக்காகவோ, பாவிகளுக்காகவோ, அல்லாவிட்டால் வேறு வேறு காரியங்களுக்காகவோ அல்ல. இது தேவனுடைய சபைக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும், தேவனுடைய ஜனங்களுக்கு தான் தேவன் இந்த காரியத்தை சொல்லுகிறாரே ஒழிய உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு அல்ல. அவர் எதிர்பார்க்கிற இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருந்து தான் எதிர்பார்க்கிறார். உலகத்திலேயோ பாவிகளாய் பாவத்திலே வாழ்கிற மனுஷர்களிடத்திலே அல்ல. அவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது நல்ல மியூசிக் அடித்து, சத்தமாய் பாடி, துதித்து, அழகா பாடி, அழகா பிரசங்கம் அதை எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்க்கிறார் ஆதியில இருந்த அந்த அன்பு. என்றைக்கு இந்த தேசத்துக்கு முதலாவது காலம் எடுத்து வைத்தோமோ அதே அன்பு, அதே ஏக்கம், அதே பாரம், அதே பாசம், அதே நேசம் இந்த தேசத்திலே மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் வரை அப்படியே இருக்கணும். அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அந்த அன்புக்காக தான் நாங்கள் இவ்வளவு ஏங்கி கொண்டிருக்கோம். அந்த அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. எப்படியாவது இந்த அன்பு எல்லா ஜனத்துக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா தேசங்களுக்கும் போக வேண்டும். இதைத்தான் தேவன் கடைசி காலங்களில் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் எங்களுக்கு எதிராக இல்லை, அவர் எங்களுக்கு எதிர்ப்பாக அல்ல. அவர் சொல்றார், repent and return. மனம் திரும்பி மறுபடியும் வா, எழும்பி வா, உன்னால முடியும், நீ எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி நிற்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றார், ஒளி பிரகாசிக்க ஆயத்தமாய் இருக்கிறது, நீ எழும்பு. அதை தான் தேவன் இந்த காலை நேரத்தில் சொல்றார். இது எங்களுடைய நேரமாய் இருக்கிறது, இது எங்களுடைய காலமாய் இருக்கிறது. அவருடைய சமூகத்திலே இன்னுமாய் அன்பாய் நாங்கள் கூட்டி கட்டப்படுகிறது. எங்களுடைய சரீரம், எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சபைகள் தேவனுடைய அன்பிலே கட்டப்பட்டிருக்கிறது. வேற எதுலையுமே இல்லை. அவர் எங்களை பார்த்து குற்றம் சாட்டவில்லை. எபேசு சபையை பார்த்து அவர் குற்றம் சாட்டல. அவருடைய ஒரு மனக்கவலைய, மனக்குமுறலை சொல்றார். இந்த காலை நேரத்தில் எங்களிடத்துல அதான் சொல்றார். அவருடைய ஒரு மனக்குமுறல், அவருடைய ஒரு மன வேதனை என்னன்னு சொன்ன. அவர் எங்களை குறை சொல்லல, எங்களை பார்த்து நீ கர்த்தருக்குள்ள இல்லைன்னு சொல்லல, அன்பு இல்லைன்னு சொல்லல, விசுவாசம் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாத்துலயும் ஒவ்வொரு பாயிண்ட் 99.99% இருக்குது. ஆனா அவர் எதை திரும்ப எதிர்பார்க்கிறார், அந்த 0.001% தான் அவர் கேட்கிறார். பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாமே இருக்குது. ஆனா அந்த 0.1% தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எங்களிடத்துல. இந்த கால நேரத்தில் அவருடைய சமூகத்தில் எழுந்திருக்கும். அவருடைய அன்புல இரக்கம் இருக்கிறது. ஏன்னா அவர் சொல்ற, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாய் இருந்தார், இப்ப இல்ல. அன்பாய் இருந்திருக்கிறார், நாளைக்கு இல்ல. அன்பாய் இருப்பார், நேற்று இல்ல. அப்படி இல்லை, அவர் அன்பாகவே இருக்கிறார்.
அவர் எப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் எங்களுக்கு கொடுத்தாரோ அதே லவ் ஒரு பாயிண்ட்டும் பிசகாமல் எங்களுக்கு அப்படியே அந்த அன்பு கொடுத்திருக்கிறார். ஒரு மாற்றமும் இல்லை, அந்த அன்புல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஆனா எங்களுடைய அன்பில் அவர் சொல்றார் ஒரே ஒரு 0.1% குறைஞ்சு. அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த காலை நேரத்தில் நாங்கள் எல்லாருமே கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருக்கிறோம், அவரிடத்துல சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கு எங்களுடைய ஜெபம் எப்படி நடந்துட்டுன்னு சொன்னா ஒரு மெக்கானிக்கல் என்ன சொல்ற ஒரு மெஷினை போல மாறிட்டுது. எழுப்பினால் ஜெபிக்கிறோம், படுக்கும் பொழுது ஜெபிக்கணும், சாப்பிடக்குள்ள ஜெபிக்கணும், வெளியே போக்குள்ள ஜெபிக்கணும். இது ஒரு மெஷினா மாறிட்டுது. ஆனா அவர் எதிர்பார்க்கிறார், ஐ டோன்ட் நீட் திஸ் மெஷின், ஐ வாண்ட் திஸ் டு ரன் 24/7. அதான் அன்பு. அவர் சொல்றார் இந்த அன்பு அப்படியே தொடர்ந்து கிராஜுவல் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கணும். அதுதான் அவர் பார்க்கிறார். அதான் அந்த அன்பினுடைய அழகு, அந்த அன்பினுடைய அழகு. அதனை பார்த்தோம் 2வது அதிகாரம் 2வது வசனம் திறமையில என்ன சொல்றார், மணவாளனுக்குரிய அந்த அன்பு நான் உன்னிட்ட நான் பார்த்த பொழுது அந்த மணவாளனுக்குரிய அந்த அன்பு, மணவாட்டிக்குரிய அந்த அன்பு இருந்ததே அது காணல என்றாரு. அவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அவர் வார்த்தையா ஒருத்தர் சொன்னார், எப்படி இந்த உலகம் இரண்டாக பிரிக்கப்பட்டது, உலகத்தில் எத்தனையோ மனுஷர்கள் வாழ்ந்தார்களே அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் குறிக்கப்படல, ஆனால் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எப்படி இந்த உலகம் இரண்டாக பிரிச்சதுன்னு சொல்லி அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து மனிதரா வந்தார். இயேசு கிறிஸ்து மனிதரா வந்து அவர் மரித்து உயிர்த்தார் என்பது இல்லை, அது இல்லை. உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா, வார்த்தையாய் இருந்த இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே வார்த்தையாய் பேசினவர், புதிய ஏற்பாட்டிலே மாம்சமாய் இந்த பூமிக்கு வந்தார். அவர் வார்த்தையாய் இருக்கும் வரைக்கும் அது கிறிஸ்துவுக்கு முன்னாய் இருந்தது. இப்ப அவர் வார்த்தையானவர் மாம்சமாகி வந்ததுக்கு பிறகு அது கிறிஸ்துவுக்கு பின், அவருடைய சரீரம் இந்த பூமிக்கு வந்ததன் பின் எப்படி மாறிட்டது. அவர் முதல் பட்சிக்கிற அக்கினி வார்த்தையால அப்படியே அசைத்து விடுவார். ஆனால் மாம்சமாய் வந்தவர் என்ன செய்துட்டார் தெரியுமா, இந்த மாமிசம் வந்து எல்லாருடைய சூழ்நிலைகளையும் அறிய ஆரம்பிச்சது, எல்லாருடைய வேதனைகளையும் அறிய ஆரம்பித்தது, எல்லாருடைய கவலைகள் கண்ணீரையும் புரிய ஆரம்பித்தது. ஏன்னு சொன்னால் மாம்சமாய் இருக்கிறார். அவர் நம்மை போலவே பாடுள்ளவராயிருந்தார், அவர் நம்மை போலவே பாடுபட்டார், அவர் நம்மை போலவே வாழ்ந்தார். அவருக்கு எங்களுடைய வேதனை பிரச்சனை, ஏன்னா எந்த ஒரு மனுஷனும் சொல்லிடக்கூடாது, ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்ல காது இல்ல உங்களுக்கு புரியாது எங்களுடைய வேதனை. அவருக்கு தெரியும், எனக்கு புரியும் அவனுடைய வேதனைன்னு சொல்றார். அவர் நான் இந்த சரீரத்துல வாழ்ந்தேன்னு சொல்றார். எனக்கும் பசி வந்தது, எனக்கும் கண்ணீர் அவருக்கு தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும். எங்களுடைய ஃபீலிங்ஸ், எங்களுடைய வேதனை, எங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே புரியும். அதனாலதான் சொல்றார், அந்த முதல் அன்பை உன்னிடத்துல நான் எதிர்பார்க்கிறேன். அந்த அன்புக்கு நீ வருவையா இருந்தால் அதை போல சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றார். அதுக்காக தான் நான் சிலுவையில மரித்தேன். ஏன்னு சொன்னா நான் உனக்காக தான் இந்த பூமிக்கே வந்தேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து இந்த கால நேரத்தில் எங்களிடத்துல சொல்றார், நான் இந்த பூமிக்கு வந்ததே உன்னை பெண் பார்க்கும்படியாக தான் என்கிறார். அவர் மணவாளன், மணவாட்டியை பார்க்கிறார். நான் உனக்காக தான் வந்தேன், உன்னுடைய அப்பாவுக்காகவோ அம்மாவுக்காகவோ அவருக்காகவோ இவருக்காகவோ அல்ல, உனக்காக தான் வந்தேன். என்னுடைய அன்பு முழுவதுமாகவே உனக்கு தான். எங்களிடத்துல சொல்றார், இதே அன்பை நானும் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன். கர்த்தாவே, நீர் எங்களுடைய அந்த அன்பை, அந்த இருதயத்தை மறுபடியும் புதுப்பித்து உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும் பொழுது மணவாட்டியாகிய இந்த சபை, மணவாட்டியாகிய எங்களுடைய இந்த சரீரமாகிய ஆலயம் உம்மோடு கூட மணவாளனிடத்திலே சேருகிற பொழுது அதே அன்பிலும் அதே சந்தோஷத்திலும் அதே ஐக்கியத்திலும் மணவாளனோடு கூட சேரும்படியாக நீர் எங்களுக்கு இந்த கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இது எந்த ஒரு கடமைக்காக
சடங்காச்சாரங்களுக்காக, கட்டுப்பாடுகள், ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்ல. நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மையான அந்த அன்பை. கர்த்தாவே, நீ ஆதியில் இன்ன நிலைமையில் இருந்தா என்பதை நினைத்து நீர் மனம் திரும்பவாயா இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி, கர்த்தாவே, எங்களிடத்திலிருந்து அந்த விளக்கு தண்டை எடுத்து போடாதபடி அந்த விளக்கை நீர் பற்றி எரிய செய்கிறதுக்காக நன்றி சொல்லுங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் பற்ற வைத்ததான் அந்த தீயானது தொடர்ந்தும் கர்த்தாவே பற்றி எரியத்தக்கதாய் நீர் கிருபை செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துங்கப்பா. உம்முடைய வல்லமையின் நிழலிலே நீர் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய அன்பிலே இன்னும் வேரூன்றி நிற்கிறவர்களாய் அவர்களுக்கு இருக்கிற இந்த அன்பை கர்த்தாவே இன்னும் அதிகமாய் உம்மிடத்திலே கொட்ட கிருபை செய்தலுங்க. நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது அந்த அன்பு ஒன்றையாக. எங்களிடத்தில் நீர் வேற எதையும் எதிர்பார்க்கிறது இல்லை. அந்த அன்பு ஆதியிலே உம்மிடத்திலே நாங்கள் வைத்திருந்த அதே அன்போடு தொடர்ந்து மூட எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய வல்லக்கரம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். கர்த்தாவே, மணவாளனாகிய இயேசுவை நீர் இந்த பூமிக்கு வரப்போகிறீங்கப்பா. மணவாட்டியாகிய நாங்கள் உங்களுக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் உம்முடைய சமூகத்திலே நிற்க எங்களுக்கு கிருபை செய்தல். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய அன்பிலே மறுபடியும் சேர்த்துக் கொள்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரங்களை வருகிறோம் மறுபடியும். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிய பரிந்து உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை தாங்கி கொண்டதுக்காக நன்றி. வழி நடத்தினதுக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வல்லமுள்ள கரம் எங்களை தாங்கி கொண்டு எங்களை மட்டுமாய் நடத்தினதுக்கே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்தும் உம்முடைய கிருபையினால் அன்பினால் எங்களை மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளையிடுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தின் பல கனிகளை திறந்து நீங்கள் இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவருடைய குடும்பங்களையும் சந்ததியையும் நீர் சந்ததிகளை தேடுகிற தெய்வம் அப்பா. கர்த்தரே, நீர் சந்ததிகளை உருவாக்குகிறவரப்பா. கர்த்தர், நீர் அவருடைய குடும்பங்களிலே சந்ததிகளிலே உடைய ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் கேட்க பண்ணுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மறுபடியும் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரும் வரை உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக, ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே,